காதல் ரொம்ப சிறப்பானது அப்படின்னாங்க. காதல் எல்லாரையும் கடந்து போகும் அப்படின்னாங்க. அது எங்களுக்கு சம்மதம் இல்லை. கடந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரும்பாலும் அங்கே தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, காதல் வரும்போதே தத்துவமும் பிறந்துருதுங்கய்யா. என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் காதலிப்பான், அவனை தாண்டி காதலிப்பான். ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கணக்கில் காதலிச்ச பிறகு அந்த பொண்ணு கூடயே இருப்பான். ஆனால் அது காதல் கை கூடுமோ கூடாதோ என்ன பண்ணுவான்னா, சுகத்தை பார்த்து பேசுவான், எங்கேயாவது பார்த்து பேசுவான். ஒன்றுமே இல்லைன்னா அவனை தன்னைத்தானே பார்த்து பேசிக்குவான். அப்படி ஒரு பாட்டு கவியரசர் கண்ணதாசன், காதல் பாட்டு தான். ஆனால் என்ன அப்படின்னா, அதை தத்துவ பாட்டாக வச்சிருப்பார். என்னன்னா, உன்னால அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க முடியாது, அவள் பக்கத்தில் தான் இருக்கா, ஆனால் இருந்தா கூட ரசிச்சுட்டு போ அப்படிங்கிற வகையில் ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. கடற்கரை தாகம் அதுதான் உந்தன் காதலடாம், அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா, வயலுக்கு தேவை மேகம் என்றால் அவளது தேவை அறிவாயோ. என்ன பாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் அப்படின்னு இருப்பார். இருவரும் பொம்மை. ஏன்னா இறைவன் என்னைக்கு நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே பொம்மை அப்படின்னு இருப்பார். நீங்க காதல் மட்டும் இல்லைங்க, திருமணத்துக்கு பிறகு எது வலிமையானது அப்படின்னா, எது எளிமையானதோ அதுதான் வலிமையானது. பெரிய ஒருத்தர் ஒரு 70 வயசு இருக்கும். ரொம்ப நாளா அவருக்கு அவர் மனைவிக்கு சண்டையே வந்து நான் பார்த்ததில்லை. எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு கூப்பிட்டு கேட்டேன், 70 வருஷமா சண்டையே வந்ததில்லையே, என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு, தம்பி பஞ்சு பார்த்துருக்கியான்னாரு. பார்த்துருக்கையா அப்படின்னு. அதில் காதில் வச்சுப்பாரு. எப்ப மனைவி பேசும்போது. எல்லாரும் போகும்போது பஞ்சு வாங்கிட்டு போயிடுங்க. அவர் வாயை திறந்து காட்டினார். வாயை திறந்து பார்த்தா வயசானவர், வாய்க்குள்ள பல்லு இல்லை. என்னன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, வாழ்க்கையில எது வலிமையானதோ வெகு விரைவில் காலியாகும், எது எளிமையானதோ அது காலம் கடந்து நிற்கும் அப்படின்னாரு. என்னன்னா, பல்லு காலி ஆயிடுச்சு, எளிமையான நாக்கு காலம் கடந்து நின்றுச்சு. இத கவியரசர் கண்ணதாசன் நீங்க கேட்கிறப்ப அது காதல் பாட்டு மாதிரி இருக்கும். ஆனா அது முழுக்க முழுக்க தத்துவ பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது, காற்றடித்தால் வீழ்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். கேட்கறதுக்கு காதல் பாட்டு, ஆனால் அது தத்துவ பாட்டு. நீங்க வாழ்க்கையில மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணா, கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே மாசத்துக்கு 30 நாள் இருக்குல்ல, 60 நாளா கொஞ்சம் ஆக்கி கூட அப்படின்னா. கடவுள் கூப்பிட்டு கேட்டாரு, ஏண்டா அப்படின்னாரு. வட்டி கட்ட முடியல. எதிர்த்தாப்புல இன்னொருத்தர், கடவுளே இந்த மாசத்துல 15 நாள் ஆக்கினா பரவாயில்லையே அப்படின்னா. ஏண்டா அப்படின்னு கேட்டார். நான் தான் அவனுக்கு வட்டிக்கு கொடுத்தவன். 30 நாள் கணக்கு வச்சு நம்மளால இருக்க முடியல. கோரிக்கைகள் விதவிதமானது. எல்லாரும் கோரிக்கையும் கடவுள் நிறைவேற்றினார் அப்படின்னா அது ரொம்ப சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார். கடவுள் அப்படியே தான்டா இருக்காரு, நீ தான் உன் கோரிக்கையை நிறைவேற்றினா நல்லவர் என்ற, இல்லைன்னா கெட்டவர் என்ற அப்படின்னு இருப்பார்.